சுவிஸ் வங்கியில் பணம் வைத்துள்ளார் என காமராஜரை அவதூறாக பேசியவர்கள் திமுகவினர் என இன்பதுரை தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என தற்போது திருச்சி சிவாவை பேச வைத்து இழிவுபடுத்தியுள்ளனர் என்றும் இன்பதுரை அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். காமராஜ் குறித்து திருச்சி சிவா அவதூறு பரப்பியதாக அதிமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காங்கிரஸ்காரர்களே, நீங்கள் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளீர்களா, இல்லை அடிமாடாகவே போய்விட்டீர்களா என்றும் இன்பதுரை கேள்வி எழுப்பி எக்ஸ் தள பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காமராஜர் குறித்து திருச்சி சிவா அவதூறு பேசியது தொடர்பாக அதிமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. சுவிஸ் வங்கியில் பணம் வைத்துள்ளார் என காமராஜரை அவதூறாக பேசியவர்கள் திமுகவினர் என இன்பதுரை தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காமராஜர் குறித்து திருச்சி சிவா அவதூறு பேசியது தொடர்பாக அதிமுக எதிர்ப்பு தெரிவித்து எக்ஸ் தள பதிவை இன்பதுரை வெளியிட்டிருக்கிறார். காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என தற்போது காமராஜர் குறித்து திருச்சி சிவா அவதூறு பரப்பியது தொடர்பாக அதிமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை எக்ஸ் தள பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். காங்கிரஸ்காரர்களே, நீங்கள் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளீர்களா, இல்லை அடிமாடாகவே போய்விட்டீர்களா என்றும் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சுவிஸ் வங்கியில் பணம் வைத்துள்ளார்கள் என இத்தொடர்பாக மேலும் தகவலை பகிர்வதற்காக அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை நம்முடன் இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் திரு இன்பதுரை. காமராஜர் குறித்து திருச்சி சிவா அவதூறு பரப்பியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதிவு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் என்னென்ன விஷயங்கள் இந்த விவகாரம் தொடர்பாக எடுத்துக்கொள்ளலாம்? வணக்கம். நேற்றைய தினம் திமுக நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது காமராஜரை குறித்து ஒரு இழிவான ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். காமராஜர் ஏழை பங்காளர் என்று மக்களால் அறியப்பட்டவர், ஏழை எளியவர். அவர் மரிக்கும் போது அவரிடம் இருந்த சொத்து என்பது மிக சொற்பம். தனது அஸ்தியை மட்டுமே ஆஸ்தியாக வைத்து விட்டு போனவர் என்று அவரை பற்றி நாங்கள் கூறுவோம். அப்படிப்பட்ட ஒரு எளிமையானவரை அவர் வாழ்ந்த காலத்தில் சுவிஸ் வங்கியில் பணம் வைத்திருந்தார் என்று திமுகவினர் அவரை அவதூறாக பேசுவது உண்டு. அது கடந்த காலம். ஆனால் தற்போது காங்கிரசுடன் கூட்டணி அமைத்துள்ள இந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் கூட்டணியில் இருக்கு. இந்த சூழ்நிலையில காமராஜரை இழிவுபடுத்துற விதமா அவர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு என்று ஒரு பதிவை ஒரு கருத்தை மக்கள் மத்தியிலே திணிக்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் காமராஜரை இழிவுபடுத்துவதற்காக திமுக முயற்சி எடுத்திருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காமராஜர் என்பவர் மிக எளிமையானவர், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது அவரை மிக கேவலப்படுத்துகிற விதமாக இந்த பேச்சை அவர் பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது. இதை யார் கண்டிக்கணும்? காங்கிரஸ் கட்சியினர் கண்டிச்சிருக்கணும். ஆனா காங்கிரஸ் கட்சியினர் கடந்த 2 தினங்களாக வாயை மூடி மௌனமாக இருக்கிறார்கள். எனவேதான் நான் கேட்டேன், காங்கிரஸ் கட்சிக்காரர்களை, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில இருக்கிறீர்களா, இல்லை மொத்தமாக அடிமாடாகவே போய்விட்டீர்களா என்று கேட்டிருக்கிறேன். காமராஜர் எளிமையானவர், ஆனால் அவர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என்பது ஒரு பெரிய அவதூறு. கருணாநிதி தான் முதல்ல தன்னுடைய வாகனத்தில் ஏசியை பொருத்தியவர் தமிழ்நாட்டில். ஏன் தென்னிந்தியாவில் அவர் தான் முதல்ல கண் அறுவை சிகிச்சை செய்துவிட்டு வெளிநாட்டிலிருந்து வந்து மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்னு அவர் தன்னுடைய காரில் ஏசி பொருத்தி கொண்டவர். அப்படிப்பட்ட கருணாநிதியுடைய கூட்டத்திலிருந்து வந்து ஏழை பங்காளர் காமராஜரை பற்றி இப்படி இழிவாக பேசுவது தவறு. அதை தட்டி கேட்கிற உரிமை அதிமுக உண்டு. ஏன்னா எங்க தலைவர் தான் சொன்னாரு, அண்ணா எனது வழிகாட்டி, ஆனால் காமராஜர் என் தலைவர் என்று சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எனவேதான் நாங்க தட்டி கேட்கிறோம். ஆனா காமராஜரை தன்னுடைய ஐகானா வச்சிருக்கிற காங்கிரஸ் கட்சி இதுவரை வாயை திறக்கல. சத்தியமூர்த்தி பவன்ல அங்க என்ன சமபந்தி விருந்தா நடைபெற்று வருகிறது. அவங்க சத்தியமூர்த்தி பவன்ல திமுகவினுடைய முகாம் அலுவலகமாக அது இருக்கிறது என்று நான் கேட்க விரும்புகிறேன். இணைப்பில் வந்து தங்களது கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி திரு இன்பதுரை.